வெற்றி படிகளில் ஏற ஆரம்பித்து விட்டார். உன் எண்ணங்களும் உன் செயல்களும் என்னை சுற்றியே, இந்த முருகனை சுற்றியே இருக்கும் பொழுது நீ மற்றதை நினைத்து ஏன் மனம் தளம் புரண்டு கொண்டு இருக்கின்றாய்? தீர்ப்பையும் முடிவையும் நான் அல்லவா தருவதற்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கான பயணத்தை நான் இங்கு முடிவு செய்து வைத்திருக்கும் போது மற்றவர்கள் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது? இனி எல்லாமே உனக்கு ஜெயமாகத்தான் நடக்கும். நீ ஏற்றத்தில் ஏற மாட்டாய் என்று சொன்னவர்கள் மத்தியில் உன்னை நம்ப முடியாத பேரதிசயத்தின் உச்சத்தில் அமர வைப்பதற்காகத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். எல்லாம் என் ஆசைப்படியே நடந்து கொண்டு இருக்கின்றது. உன் பயணத்தை என்னோடு சேர்ந்து ஆரம்பித்து இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது அந்த பயணத்துக்கான ஆசையும் அருளையும் நான் உனக்கு கொடுக்கும்போது நீ எதிர்பார்ப்பது எல்லாம் இங்கு நல்லதாகத்தான் இருக்கும். துணிந்து செயல்படுகின்ற ஒவ்வொரு செயலையும் நான் நேர்மையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் போது நிச்சயம் அதில் வெற்றிதான் கிடைக்கப் போகிறது. தினம் தினம் ஏதோ ஒன்றை பெற்று கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நீ இழந்ததை நினைத்து, நீ உயிரானவரை நினைத்து மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, அந்த உயிருக்கு நேரானவரை உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பது என் இங்கு சத்தியமாகிவிட்டதால் நீ எதை நினைத்தும் மன வருத்தமே அடைய வேண்டாம். மாற்றங்களை தேடிக்கொண்டு இருக்கும்போது அந்த மாற்றத்தை தருவது நானாக இருக்கும்போது யார் எப்படிப்பட்டவர் என்ற நிலையை உருவாக்குவதற்கு, யார் எப்படிப்பட்டவர் என்ற உண்மை தன்மையை புரிய வைப்பதற்காகவும் தான் வந்து இருக்கின்றேன். உண்மையான உறவு உயிர் மூச்சை போன்று உனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு படிநிலைகளை கடக்கச் செய்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நிலைகளை கடந்து வரும்போது யார் யாருக்காக இருக்கின்றார்கள், யார் யாருக்காக எந்த முடிவை எடுக்கின்றார்கள் என்பது உண்மை தன்மை உனக்கு புரிய போகிறது. என் பிள்ளையே, விலகிய உறவுகளை நினைத்து நீ கவலை அடைய வேண்டாம். அவர் உனக்கானவர் இல்லை என்பதுதானே நிதர்சனமான உண்மை. யார் உனக்கானவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ அந்த உறவினிலிருந்து கந்தன் இந்த கடம்பன் உன்னை விட்டு விலகச் செய்ய வைக்கப் போவதே இல்லை. உனக்கான வாழ்க்கையில் நான் உன்னிடத்தில் வந்து இருக்கும்போது, நீ அழைக்காமலே நான் உன்னிடத்தில் வந்து இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி கவலை எனக்கு இருக்காதா? உண்மையாக நேசித்திருந்தால் நிச்சயம் உன்னை உதாசீனப்படுத்த மாட்டார். உண்மையாக உன் வாழ்க்கையில் அங்கு வந்து இருக்கும் ஒவ்வொருவரை நான் என் அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்போது வெற்றி உனக்காக உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீயோ என்ன நடக்கிறது என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் காலம் பதில் அளிக்கும் என்பதில் நீ உறுதியாகத்தானே இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. வாழ்க்கையின் பிரச்சனைகளை கண்டு பயந்து நீ காலத்தை குறை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம். நாம் எதற்காகவும் காத்திருக்க வேண்டாம். நாம் தொடர்கின்ற முயற்சியினை இந்த முருகன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு இங்கு தொடர்ந்து கொண்டே இருப்போம். நேரான வழியில் தொடர்ந்து செயல்படுபவர்களுக்கு இந்த அப்பனின் அருளால், இந்த ஐயனின் அருளால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒவ்வொரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த பாடமானது உனக்கு வெற்றியின் பாடமாகத்தான் அமையும். இறுதியில் உனக்கு வெற்றி வாய்ப்பைத்தான் தருவேன். இறுதி வாய்ப்பாக நான் தரும் விஷயத்தை நீ மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் அந்த வழியிலிருந்து உனக்கு முன்னேற்ற பாதையை தருவதை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது எவ்வளவு கடினமானது என்று எனக்கு தெரியும். அந்த கடினத்திலும் நீ அயராது உழைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் மேடு பள்ளத்தில் ஏறிக்கொண்டு இருக்கின்றாய். இந்த அப்பனின் விருப்பப்படி எல்லாம் நமக்கு ஒவ்வொரு திருப்பமாக நடந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு இருக்கும்போது உனக்கு பிடித்த விஷயத்தை தருவதற்காகத்தான் இப்பொழுது இந்த முருகனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் கடமையை நிச்சயம் நிறைவேற்றப் போகிறேன். உன் கனவு கோட்டையை நிஜமாக நிஜ கோட்டையாக மாற்றி தருவதற்குத்தான் இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கின்றேன். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நினைத்து நீ கலங்கிக் கொண்டு இருக்காது. கவலைப்பட வேண்டிய விஷயத்தை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. நாம் எடுத்துரைக்கும் உண்மையை எதிரில் உள்ளவர்கள் உணரும் வகையில் உனக்கான உண்மையும் பொய்யாகத்தான் தோன்றிக்கொண்டு இருக்கின்றதோ
என்று மனதில் அச்சப்பட்டு கொண்டு இருக்காதே. உன் அச்சத்தையெல்லாம் விட்டுவிட்டு உன் அச்சத்தையும் பயத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் விடாமுயற்சி இழக்காமல் உனக்கான பாதையில் தெளிவாகவே இரு. நடக்கின்ற தருணத்தில் உன் வாழ்க்கையை நான் மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் எடுத்துச் செல்லப் போகிறேன். வாழ்க்கையில் கிடப்பதை அனுபவித்து கொண்டே இரு, ரசித்து கொண்டே இரு. இழந்ததை நீ உணர்ந்து கொண்டே இருக்கின்றாய். அதற்காக இழந்ததை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்காது. பிடித்ததை விரும்பிக் கொண்டே இரு. பேராசையை தவிர்த்து விடு. பழையதை நினைத்து கொண்டே இரு. நல்ல அனுபவங்களை மட்டுமே மகிழ்ந்து கொண்டே இரு. என் பிள்ளையே, கசப்பான விஷயத்தை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை இழந்து விடாதே என்றுதான் சொல்கின்றேன். நீ ஒவ்வொரு காரியத்திலும் என்னை மட்டுமே முதன்மையாக வைத்துக்கொண்டு இந்த கந்தனை வேலவனை மட்டுமே முதன்மையாக வைத்துக்கொண்டு உன் செயல்பாடுகளை செயல்படுத்தி கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி, அப்பனே முருகனே, நான் இந்த விஷயத்தை செய்கின்றேன், நீதான் எனக்கு துணை புரிய வேண்டும், நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று மட்டும் நினைத்துக்கொள். நிச்சயம் உன் காரியம் நிறைவேறும் தருணம் வரை உன்னோடு நான் ஓடிக்கொண்டுதான் இருப்பேன். உன் தேவை என்பது நீ அறிவதற்கு முன்னதாகவே உன் தேவையை புரிந்து கொண்டு உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து இதோ உன் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நியாயமான கடமையை நிறைவேற்ற நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன். காலம் கடந்து விட்டதோ என்று காலத்தை பற்றி எல்லாம் யோசிக்காதே. அந்த காலத்தை தீர்மானிப்பவனை நானாக இருக்கும்போது நீ கவலை கட்டு கொண்டு இருப்பதனால் இங்கு ஒன்றும் நடக்கப் போவதில்லை. என் பிள்ளையே, காலம் கடந்து நிறைவேறுமோ என்று யோசிக்க வேண்டாம். அந்த காலத்தை நானே உருவாக்கி உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையுமே இப்பொழுது செயல்படுத்த வந்திருக்கின்றேன். நான் இப்பொழுது நீ கேட்டவுடன் தந்து விடுவதற்கு எனக்கு பெரிதான விஷயம் ஒன்றுமல்ல. ஆனால் இப்பொழுது உன் நேரம் சரியில்லாத போது, உன் விதி சரியில்லாத போது நான் தருவதை நீ எப்படி வைத்து தங்கமே அங்கு பாதுகாத்து கொள்வாய்? அதனால தான் அதற்காக கொஞ்சம் காத்திரு, பொறுமையை கடைபிடி என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன் கூடவே இருந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். காலத்தை குறை சொல்கிறோமே என்று எண்ணிக்கொள்ளாதே. அத்தனையும் தாண்டி உனக்கான பயணத்தில் நான் உன்னோடு இருக்கும்போது உன் துன்பத்தை எல்லாம் துரத்தி அடித்து விட்டு உன் தடைகள் அத்துணையும் தகர்ந்தரித்து விட்டு நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உனக்கு வெற்றியை தரத்தான் வந்திருக்கின்றேன். எதையும் எப்படித்தான் செய்ய போகிறேனோ என்று எடுத்ததுக்கும் தொடுத்ததுக்கும் நீ என்னென்னமோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அத்தனை காரியத்திலிருந்தும் உன் வாழ்க்கையின் விதியை சரி செய்து உன் கரும வினையை கரைத்துவிட்டு உன் உயிருக்கு நிகரானவரை நான் உனக்காக உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் எதற்காக பிள்ளையே அங்கு இருளிலே நடந்து கொண்டு இருக்கின்றேன், இருளிலே சூழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்கின்றாய்? நேர்மையோடு துணிந்து செயல்பெற்றால் நிச்சயமாக வெற்றியின் பாதை உன்னோடு இருப்பதை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வெற்றி கிடைப்பது அரிதோ என்று நினைக்க வேண்டாம். நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கான பாதையை இங்கு தெளிவாக்கத்தான் வந்திருக்கின்றேன். தயங்கியவர்தான் இங்கு வெல்வது அரிதாக இருக்கும். துணிந்தவர் என் உனக்குள் ஏற்படும் இன்னல்களை மாற்றியமைத்து நான் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது இனி எதிர்கொள்கின்ற எல்லா காரியத்திலும் நல்லதை மட்டுமே நடத்தி தர இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். கடந்ததை நினைத்து எல்லாம் நீ நினைத்து வருந்தாதே. நீ செய்கின்ற விஷயமும் முயற்சியும் என்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக பிள்ளையை பயப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? உனக்குள் இருக்கின்ற அறிவையும் ஞானத்தையும் தட்டி எழுப்பி நீ எடுத்துக்கொள்கின்ற காரியத்தில் வெற்றியை தரத்தான் வந்திருக்கின்றேன். எல்லாம் இழந்த பின்னும் இந்த முருகன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறது அல்லவா? அந்த ஒன்று மட்டும் போதும். அந்த ஒற்றை நம்பிக்கை மட்டும் போதும் உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்கு. மயில் மீது நான் இருக்க மனக்கவலை உனக்கு எதற்கு? கவலையொன்று வந்துவிட்டால் கந்தா என்று அழைத்துவிடு.
உன் கண் முன்னே நீ கண் மூடி முழிக்கும் அந்த நொடியிலே உன்னை காத்தருளுவேன். எல்லா செல்வங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழத்தான் போகிறாய். கவலைப்படாதே, நான் இப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு வெற்றியின் பாதையை அடையாளப்படுத்தத்தான் போகிறேன். கந்தனின் கடைக்கண் பார்வை உன் பக்கம் இருக்கும்போது, இந்த வேலவன் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது வந்த வினைகள் எல்லாம் எப்படி வந்ததென்று தெரியாமலே இப்பொழுது உன்னிடமிருந்து விலகிவிட்டு உனக்கு வேண்டிய வெற்றியை மட்டும் தருவதற்காக வந்திருக்கின்றேன். வருவது வரட்டும், எல்லாவற்றையும் என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்று என் மீது உன் பாரத்தை போட்டுவிடு. நிச்சயம் வெற்றிதான். யாம் இருக்க பயமேன்.